வெல்கம் டு எல்சிஐ டிஸ்கஸ். நான் உங்கள் அபிஷேக். தங்கலான் படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்கலாம். இந்த வாரம் இண்டிபெண்டன்ஸ் டே முன்னிட்டு தங்கலான் திரைப்படம் வெளியாகிருக்கு. ரஞ்சித் அவர்களோட இயக்கத்தில், சியான் விக்ரம் அவர்களோட நடிப்பில் மற்றும் பார்வதி, மாளவிகா மோகன் பல பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா ப்ளஸ் மைனஸ் இருக்குது. ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாம். சியான் விக்ரம் அவர்கள், பார்வதி, மாளவிகா மோகன், பசுபதின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நடிப்பு பட்டாளமே நடிச்சிருக்காங்க. விக்ரம் சாரை பற்றி அவர் நடிப்புக்கு சொல்லியே தர வேணும். மனுஷன் வாழ்ந்துருக்காருங்க. ஆக்சுவலி படம் பார்க்கும்போது அந்த கேரக்டர்ஸ் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. அவங்க அந்த நடிக்கிறவங்கெல்லாம் கண்ணுக்கே தெரியல. அவங்க கேரக்டர்ஸாக மட்டும்தான் தெரிகிறாங்க. படம் ஸ்டார்ட் ஆகி எண்ட் வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்டோரி வந்துட்டு ஸ்லோவாக டுவர்ட்ஸ் தென் க்ளீனாக நகர்த்துறாங்க. சொன்ன மாதிரி ஆக்சுவலி ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் ஸ்லோ தான். ஸோ கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த படத்து மேலே பர்சனலாகவே சொல்லணும்னா எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் ரொம்பவே இருந்துச்சு. ஏன்னா கோபரா படத்தை என்னால் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. ரொம்ப நாளைக்கு இருமுகனுக்கு அப்புறம் நான் ரொம்ப நாள் கழித்து தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் சியான் படத்தை பார்க்க போகிறேன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட். ப்ளஸ் ரஞ்சித்தோடைய ஒரு படம் ரொம்ப நாள் கழித்து வர்றது, எனக்கு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் எப்போவுமே இருந்துச்சு. ஈவன் ஃபஸ்ட் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவிலேருந்து இப்போ வந்திருக்க அறுவடை சாங் வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இருந்தேன். அந்த எக்ஸைட்மெண்ட்டுக்கு எல்லாமே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா எஸ், கண்டிப்பாக எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. சில மைனஸ் ப்ளஸ் இருக்குது. மைனஸ் இருந்தாலுமே எனக்கு ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபையான ஒரு படம். சியான் அவர்களோட ஆக்டிங் பற்றி சொல்லணுன்னா, சில பேர் நடிக்கவே தேவையில்லைங்க. அவங்க அந்த லுக்கு, அவரோட இந்த லுக் தான். இந்த மாதிரிமே அந்த பறையர்கள் அவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படியே அவ்வளோ வெயிட், ஒரு தொப்பை போட்டு அந்த லுக்கு, அந்த முடியை முன்னாடி பாதி ஷேவ் பண்ணி பின்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் லாங் ஹேர் வச்சு பயங்கரமாக மிரட்டி இருக்கார். ஆக்சுவலி எனக்கு அவர் நடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த லுக்கில் அப்படி நின்னாலே ஒரு நமக்கு ஒரு பெரிய ஒரு வைப் ஏறின மாதிரி ஒரு விஷயம் அது. இதுக்கு முன்னாடி சேம் இதே எக்ஸ்பீரியன்ஸை நான் இன்னும் 2 படங்களில் பார்த்துருக்கேன். ஒன்று பிரம்மயுகம், இன்னொன்று ஆடு ஜீவிதம், ஸ்ரீராஜ் அவர்களோடது. அவங்களுடைய லுக்கில் அவங்க அப்படி ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு ஷாட்டில் வரும்போதே நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு கூஸ்பம்ஸான ஒரு மூமெண்ட். அவங்க நடிக்கவே இல்லைனாலும் ரொம்ப கூஸ்பம்ஸான ஒரு மூமெண்ட் அது. இதுலேயே சியான் அவர் ஒரு கம்பு ஒன்று வச்சுருப்பார். படம் ஃபுல்லாகவே ஒரு கம்பு ஒன்று அவர் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அவர் ஒன்றும் இல்லைங்க, அவர் அப்படி கம்பு அப்படி நூனி அப்படி நின்னா அப்படி அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. கூஸ்பம்ஸான ஒரு மூமெண்ட் அது. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் மேஜர் ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருக்கிறது நிறைய பேர் இருக்காங்க. பசுபதி ஒரு மேஜர் ரோல் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹிலேரியஸாக ஒரு கமெண்ட் அடிச்சுக்கிட்டே ஒரு கலாச்சிக்கிட்டே பண்ணுற ஒரு ரோல், பட் எமோஷ்னலாகவும் இருக்கும். பார்வதி அவங்க விக்ரம் சாரை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு ஒய்ஃபாக. ஜி பிரகாஷ் அவரோட மியூசிக் பற்றி சொல்லணுன்னா அந்தந்த இடத்துக்கு தேவையானது கரெக்டாகவே அந்த இடத்துல உட்காந்துருக்கு. சாங்ஸ் மேஜராக ப்ளே ஆகிறது ஒரு 3 சாங். சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒரு மினிக்கி, அப்புறம் அந்த வார் சாங்குன்னு சொல்லிட்டு ஒரு 3 சாங், அறுவடை சாங் இருக்குது. கரெக்டாக அந்தந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு பாடலோ இல்லை பிஜிஎமோ அந்த இடத்துக்கு திணிச்ச மாதிரி இல்லை. ப்ளஸ் இதோட ப்ளஸ் என்னென்னா, ஸ்லோவாக நகர்ற அதோட ஸ்க்ரீன் ப்ளே தான் எனக்கு பர்சனலாக சொல்லணும். எனக்கு அந்த ஸ்லோவான ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா அந்த கதையை அவங்க ஸ்டார்ட் பண்ணுற விதம், அந்த கேரக்டரைசேஷனை சொல்கிற விதமாகட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சியான் விக்ரம் அவர் எதுக்கு இந்த கதைக்குள்ளே வரணும், அவரால் ஏன் இந்த கதை நகரணுங்கிறது ரொம்ப அழகாகவே பண்ணியிருந்தாங்க. நடிப்பில் எல்லாருமே மிரட்டிட்டாங்க. ஆக்சுவலி சியான் விக்ரம் அவர்களும் சரி, பசுபதி அவர்களும் சரி போட்டு நடிச்சிருக்காங்க. ப்ளஸ் எனக்கு இந்த டீசர் ஆகட்டும், ட்ரெய்லர் ஆகட்டும், இதெல்லாம் பார்த்ததுலேருந்து அவங்க ஒரு விஷயத்தை ரொம்ப அந்த டீம் குறிப்பிட்டுட்டே இருந்தாங்க. அது என்னென்னா, அந்த டீசர் அண்ட் ட்ரெய்லரில் ஒரு புத்தர் சிலையை கொஞ்சம் ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்து காட்டியிருந்தாங்க. ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அதிகமாக இருந்தது. அந்த புத்தர் சிலைக்கு எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறையவே இருந்தது. அந்த புத்தர் சிலை மேலே அது என்னவாக இருக்கும், இல்லைங்க இந்த சில ஹாலிவுட் படத்துலலாம் இருக்கும், ஒரு கர்ஸ்டு சிலையாகட்டும், அந்த ஸ்கல்ப்சரை ஒரு சாபம், அதனால கதையை மேஜிக்கெல்லாம் நிறையா மாறும் நடக்கும்ன்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். சேம் இதுலேயும் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த படமே ஒரு மேஜிக்கல் அட்வென்ச்சர். அது நம்மளை என்கேஜிங்காகவே ரொம்ப மெச்சூர்டாகவே கொண்டு போயிருக்காங்க, ரொம்ப மேஜிக்கலாக.
ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணுற மாதிரி அந்த மேஜிக்கலாக அந்த விஷுவல்ஸை மேக்கிங் டீம் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். மைனஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மெயினாக நமக்கு விஷுவலாகவே தெரியுற ஒரு விஷயம் விஎஃப்எக்ஸ். இந்த இடத்துல ஒரு மேஜர், அந்த என்ன தான் இருந்தாலும் அந்த படம் வந்துட்டு ஒரிஜினல் கேஜிஎஃப்கே போய் எடுத்திருந்தாலும் எல்லாமே முக்கால்வாசி வந்து 90% ஆஃப் த திங்ஸ் வந்து ரியல் லொக்கேஷனில் எடுத்ததாக இருந்தாலும் விஎஃப்எக்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் திஸ் ஃபிலிம். அந்த கோல்டு காட்டுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு வர பிரச்சனைகளை சமாளிக்கிற இடத்துல சில ஆர்டிஃபிஷியலான இடத்த காட்டுறதா இருக்கட்டும், செட் ஒர்க் இஸ் பர்ஃபெக்ட். பட் விஎஃப்எக்ஸ் அவங்க இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் அந்த ஸ்க்ரீன் ப்ளே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வந்ததில் எனக்கு வந்து கிளைமேக்ஸ் கொஞ்சம் குழப்பிட்டாங்களோ, இல்லை மேபி டைம் பார்த்ததுனால டியூரேஷன் காரணமாக அந்த சீன்ஸ் எல்லாம் ஏதாவது எடிட்டில் கட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. கிளைமேக்ஸ் கொஞ்சம் கிளம்ஸி ஆகிட்ட மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. ஓவராலாக படம் சொல்லணுன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு மேக்கிங் பாரஞ்சித் அவர்கள் சிறப்பாகவே அந்த மேக்கிங் வந்துட்டு கதையை சிறப்பாகவே சொல்லியிருக்காரு. ப்ளஸ் ஒரு பாரஞ்சித்தோடைய படங்களை பார்த்து விரும்பி அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, பாரஞ்சித் அவருடைய டச் வந்து இந்த படத்தில் குறிப்பாக கபாலி ஆகட்டும், காலா ஆகட்டும், அவருடைய உணர்வுகளை அவர் அந்த இம்பேக்ட்ஃபுல்லாக அவருடைய அந்த கருத்தை அவர் சொல்லிகிட்டே இருந்திருக்காரு. பட் இந்த படத்தில் தங்கலானன் அப்படின்ற அந்த கேரக்டரை பற்றியும் இந்த உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்ததுனால அதில் கான்சன்ட்ரேட் அதிகமாக போயிருக்கு. அந்த கதைக்கு ஸ்க்ரீன் பிளேல அதிகமாக அந்த கதையை சொல்ல வேண்டியதாக இருந்திருக்கு. ப்ளஸ் அவரால் முடிஞ்ச இடத்துக்கு இந்த இடத்துல அவருடைய கருத்துக்களையும் அவர் சொல்லியிருக்காரு. பட் எனக்கு பர்சனலாக கிளைமேக்ஸ் கொஞ்சம் கிளம்ஸி ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து டுவர்ட்ஸ் எண்டு வரைக்கும் கிளைமேக்ஸ் வரைக்கும் ரொம்ப கரெக்டாக போயிட்டு இருந்த ஒரு படம் கிளைமேக்ஸில் ஒரு மாதிரி கிளம்ஸி ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் பார்வதி மலையாளம் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஆக்டர்ஸ், அவங்க இங்கேயும் வந்து கலக்கி விட்ருக்காங்க. மாளவிகா மோகன் அவங்க இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அவங்க மார்க்கெட் எப்படி போக போகுதுன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. ப்ளஸ் என்ன ஒரு பிரச்சனைனா, இவங்க எல்லாருமே வந்துட்டு இவங்க பண்ணது கிளைமேக்ஸில் வரும்போது கொஞ்சம் கிளம்ஸியாகிடுது. பர்சனலாக எனக்கு பிடிக்கல கிளைமேக்ஸ். பட் ஓவராலாக அந்த படம் பார்க்கும்போது எனக்கு சூப்பராக இருக்குது.